ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியா தூள் ஆட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறது பெட்ரு, அதனால் நான் வந்து சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மசாலா ஊறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஈஸியாக வந்து சிக்கன் சுக்கா வந்து நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். நம்ம கறி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து கடாய் வச்சுருக்கோம். கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கு எண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம், வேர்க்கடலை எண்ணெய். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோம். கல்லுப்பு ஆட் பண்ணோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரும். அதனால் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி முடித்த பிறகு வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கோம், மீடியம் சைஸு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா தக்காளி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் நல்லா ஊறி மசாலாலாம் ஊறி நல்லா பதமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த மசாலா போட்டு ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணுறோம். இதில் இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த சுக்காவில் வந்து நம்ம தண்ணி ஒரே ஒரு ட்ராப் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணலைங்க. அந்த தட்டில் இருந்த தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக ட்ரை பண்ணி தான் எடுத்தோம். அப்பயும் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணி தாங்க இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் போட்ட பிறகு அந்த கடாயில் இருக்கிற மசாலா, வெங்காயம், எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடணும். பாருங்கள், மூடி எடுத்துட்டோம். இப்போ அந்த கறியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி இறங்கியிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வைக்கிறோம். சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வைக்கிறோம். அது கொதித்து அந்த கறியில் இருக்கிற எண்ணெய், மசாலாவில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக தனியாக வரணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் வந்திருக்கு. சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸுக்கு ட்ரை பண்ணலாம். வித் வந்து பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ட்ராப் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணல, தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.